Exercise 1.5 First sum. Using the adjacent Venn diagram, find the following sets. Venn diagram யூஸ் பண்ணி following setல என்னென்ன elements இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். A minus B. A minus Bன்றது Aல உள்ள B terms மட்டும் விட்டுட்டு எழுதணும். So A என்ற circle பார்த்துக்கோங்க. B terms மட்டும் விட்டோம்னா minus 1 minus 2 விட்டுறோம். So minus 1 minus 2 விட்டுட்டோம்னா நமக்கு மீதி என்ன terms இருக்கும்? 3 4 6. So 3 4 6. Next B minus C. B ல உள்ள செட்ல C terms மட்டும் விட்டுறோம். C terms மட்டும் விட்டுறோம்னா நமக்கு மீதி என்ன இருக்கும்? B இந்த சர்க்கிள்ல minus 1 5 7. Next A union B the whole A dash union B dash. First A dash கண்டுபிடிக்கணும். A dashனா A the circle மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க எல்லா terms எழுதணும். A மட்டும் விட்டுட்டோம்னா மீதி 1 2 0 minus 3 5 7 8. Next B dash. B circle மட்டும் விட்டுட்டு மீதி terms எல்லாம் எழுதணும். minus 3 0 1 2 3 4 6. இப்போ இது ரெண்டுக்கு யூனியன் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ யூனியன் போட்டோம்னா ரெண்டு இருக்க டேர்ம்ஸையும் சேர்த்து எழுதணும். ஸோ minus 3 0 1 2 3 4 5 6 7 8. நெக்ஸ்ட் A dash intersection B dash. நம்ம A dash கண்டுபிடிச்சிட்டோம், B dash கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது ரெண்டுலேயும் பொதுவாக என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு? minus 3 0 1 நெக்ஸ்ட் 2. இதெல்லாம் இன்டர்செக்ஷன் A இன்டர்செக்ஷன் B டேஷ்ல எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் B யூனியன் C த ஹோல் டேஷ். ஃபர்ஸ்ட் B யூனியன் C கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஹோல் டேஷ் கண்டுபிடிப்போம். B யூனியன் Cனா BCல இருக்க எல்லா டேர்ம்ஸையும் சேர்த்தாலும். ஸோ Bல உள்ள நம்பர்ஸையும் Cல உள்ளதையும் சேர்த்து எழுதிப்போம் செட்ல. நெக்ஸ்ட் B யூனியன் ஹோல் டேஷ் ஈக்குவல் டு U மைனஸ் B யூனியன் C. தட் இஸ் B யூனியன் C விட்டு Uல இருக்கிற மீதி எலிமெண்ட்ஸ் எழுதலாம். ஸோ செட் 1 2 4 6. Sixth one A union B union C. A minus B union C. First A minus B union C இங்க ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சோமா? ஸோ அதை எழுதிட்டோம்னா இந்த டேர்ம்ஸ் இதில் இருக்க டேர்ம்ஸை விட்டுட்டு மீதி ஏவை எழுதணும். ஸோ நமக்கு மீதி என்னென்ன இருக்கும்? 4 and 6. minus 2 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. minus 2 விட்டுறோம், minus 1 விட்டுறோம், 3 விட்டுறோம். minus 2 minus 1 3 இது மூணே விட்டுட்டு ஏல இருக்கிற மீதி டேர்ம்ஸ். So 4, 6. Seventh one A minus B intersection C. First B intersection C வந்து minus 2, 8 கண்டுபிடிச்சாச்சு. Next A minus B intersection C. A எழுதியாச்சு, minus B intersection C. So minus 2 8 தவிர விட்டுட்டு மீதி டேர்ம்ஸ் எழுதணும். minus 2 விட்டுட்டு மீதி டேர்ம்ஸ் minus 1 3 4 6. Second one if K equal to A B D D E F. L equal to B C D G and M equal to A B C D H, and then find the following. First K union L intersection M. So L intersection M கண்டுபிடிக்கிறோம். L க்கு M க்கு பொதுவா உள்ள பாயிண்ட்ஸ் B C D. B C D இங்கே இருக்கா? ஸோ எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் K union L intersection M. K கூட யூனியன் போட்டு எழுதணும். ஸோ கேல உள்ள டேர்ம்ஸ் A B D E F யூனியன் B C D. இது ரெண்டு சேர்த்து எழுதும்போது A B இங்கே உள்ள C D E F. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் K இன்டர்செக்ஷன் L யூனியன் M. ஃபர்ஸ்ட் L யூனியன் M கண்டுபிடிச்சிட்டு K இன்டர்செக்ஷன் போடும்போது K இன்டர்செக்ஷன் L யூனியன் M. இன்டர்செக்ஷனில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? A ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கா? ஸோ A நெக்ஸ்ட் B next D. So this is equation 3. Third one K union L intersection K union M. First K union L கண்டுபிடிக்கிறோம். K ல உள்ள எலிமெண்ட்ஸையும் L ல உள்ள எலிமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் K union M கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு சைட்டுக்கும் இன்டர்செக்ஷன் பார்க்குறோம். இன்டர்செக்ஷனா பொதுவாக உள்ளது. ஸோ ஃபர்ஸ்ட் A நெக்ஸ்ட் B நெக்ஸ்ட் C நெக்ஸ்ட் D E F. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எழுதியாச்சு. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. K intersection L union K intersection M.
ஃபர்ஸ்ட் K intersection M L கண்டுபிடிக்கும் போது இன்டர்செக்ஷன்ல என்னென்ன இருக்கும் B, D. நெக்ஸ்ட் K intersection M கண்டுபிடிக்கும் போது A, B, D. இது ரெண்டுக்கும் யூனியன் போடும். யூனியன்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஸோ A, B, D. This is equation 4. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூனியன் கூடிய லாஸ் ஃபர்ஸ்ட் லா பார்ப்போம். K union L intersection M equal to K union L intersection K union M. From 1 and 2லேருந்து left hand side equal to right hand side ப்ரூஃப் பண்ணிடுறோம். ஸோ இஸ் வெரிஃபைடு. K intersection L union M equal to next law. K intersection L union K intersection M. From 3 and 4 equationலேருந்து இதையும் ப்ரூஃப் பண்ணிடுறோம். Third sum, if A equal to set X such that X belongs to Z minus 2 less than X less than or equal to 4, B equal to X such that X belongs to W, X less than or equal to 5. C இந்த set elements அவை கொடுத்துட்டாங்க. Then verify A union B intersection C equal to A union B intersection A union C. A இந்த setல என்ன elements இருக்கு பார்ப்போமா? Zல இருக்க elements minus 2 கடுத்து அப்போ minus 1ல இருந்து 4 வரைக்கும் minus 1 0 1 2 3 4 எழுதியாச்சா? நெக்ஸ்ட் B whole numbers X belongs to W, X less than or equal to 5. W ல elements எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0ல இருந்து. ஸோ 0 1 2 3 4 5 வரைக்கும். C ஆல்ரெடி நமக்கு அப்படியே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே எழுதியாச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? B intersection C 0 2 3 4 intersection points. Next A union B intersection C minus 1 0 1 2 3 4. This is equation 1. Right hand side A intersection B கண்டுபிடிச்சிருக்கோம். Next A intersection C கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டுக்கும் யூனியன் ரெண்டு செட்டை எழுதிட்டு யூனியன் எழுதுறோம். ஃபர்ஸ்ட் minus 1 0 1 2 3 4. This is equation 2. From 1 and 2லேருந்து A union B intersection C equal to A union B intersection A union C is verified. Fourth one, verify A union B intersection C equal to A union B intersection A union C using Venn diagram யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் A union B intersection C கொடுத்துருக்காங்களா? ஃபர்ஸ்ட் B intersection C கண்டுபிடிக்கிறோம். A B C டயக்ராம் வென் டயக்ராம் போட்டாச்சு. A B C எழுதியாச்சு. B intersection C ன்றது Bக்கும் Cக்கும் பொதுவா உள்ள பாயிண்ட். நெக்ஸ்ட் செகண்ட். நெக்ஸ்ட் A union B intersection C. A union B intersection C. Aவையும் B intersection C சேர்த்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கண்டுபிடிக்கணும்? A union B intersection A union C. A union B மார்க் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் A union C. இது ரெண்டுக்கும் பொதுவா உள்ள பாயிண்ட்ஸ்னா A union A ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த டேர்ம் இந்த பார்ட் மட்டும் மார்க் பண்ணியாச்சு. ஃப்ரம் ஈக்குவேஷன் இந்த 2 செகண்ட் டயக்ராம் அண்ட் ஃபிஃப்த் டயக்ராம்லேருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா A union B intersection C equal to A union B intersection A union C is verified. Fifth sum A intersection கொடுத்துருக்காங்க B and C கொடுத்துருக்காங்க. Show that A minus B intersection C equal to A minus B union A minus C. First B intersection C. Bக்கும் Cக்கும் பொதுவா உள்ள பாயிண்ட்ஸ் A D G. இங்கே A D G இருக்கா? ஸோ B intersection C equal to A D G. A minus B intersection C. ஃபர்ஸ்ட் A எழுதியாச்சு மைனஸ் B intersection C எழுதியாச்சு. ரெண்டுலேயே பொதுவாக என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அதை விட்டுட்டு மீதி எழுதணும். ஸோ G மட்டும்தான் இருக்குது. ஸோ Gயை மட்டும் விட்டுட்டு மீதி ஏல இருக்க டேர்ம்ஸ் எழுதுறோம். ஸோ B C E H. This is equation 1. Next A minus B. A எழுதியாச்சு B. இதில் பொதுவாக உள்ள பாயிண்ட்ஸை விட்டுறோம். ஸோ C ரெண்டில் இருக்கா? ஸோ சியை விட்டுறோம். அண்டு E இல்லை அப்புறம் G இருக்கா? ஸோ Gயை விட்டுறோம். மீதி ஏல இருக்க டேர்ம்ஸ் வந்து B E H எழுதியாச்சு. நெக்ஸ்ட் A மைனஸ் C. A மைனஸ் C எழுதியாச்சு. இதில் இருக்க டேர்ம்ஸை விட்டுறோம். ஸோ ஈயை விட்டுறோம். நெக்ஸ்ட் G இங்கே இருக்க விட்டுறோம். H இங்கே இருக்க விட்டுறோம். இருக்கிற டேர்ம்ஸை விட்டுறோம். மீதி என்ன இருக்கு? ஏல B, C. A minus B union A minus C. இது ரெண்டுக்கு யூனியன் போட்டோன்னா this is equation 2. From 1 and 2லேருந்து A minus B intersection C equal to
A minus B union A minus C is verified. Sixth sum. Set A equal to X such that X equal to 6n. N belongs to W and N less than 6. B equal to X such that X equal to 2n. N belongs to W. Sorry, N and 2 less than N less than or equal to 9 and C equal to set X such that X equal to 3n, comma N belongs to capital N and 4 less than or equal to N less than 10. Then show that A minus B intersection C equal to A minus B union A minus C. Solution A equal to set கொடுத்திருக்கிறது எழுதியாச்சு. N வந்து whole numbers less than 6. So 0, 1, 2, 3, 4, 5. So next N is 0 இருக்கும்போது X value 6 into 0 equal to 0. So நமக்கு இங்க வந்து 6n கொடுத்திருக்காங்களா, அதனால 6 into 0 போட்டுக்கும். N equal to 1 போடும்போது X equal to 6 into 1 equal to 6. N equal to 2 na X equal to 12. N equal to 3 na X equal to 6 into 3 equal to 18. N equal to 4 na X equal to 6 into 4 equal to 24. N equal to 5 na X equal to 6 into 5 equal to 30. So set A set la enna elements irukum 0, 6, 12, 18, 24, 30. So next B equal to X is that X equal to 2n, comma N belongs to capital N, comma 2 less than N less than or equal to 9. So N la enna elements irukku 2 க்கு அடுத்து 3 ல இருந்து 9 வரைக்கும். So 3 ல இருந்து 9 வரைக்கும். B equal to X பல என்ன value 2 into n. So 2 into 3 next 4, 2 into 4 next 5, 2 into 5, 2 into 6, 2 into 7, 2 into 8, 2 into 9. இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? B இந்த செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் கிடைச்சிரும். That is 6, 8, 10, 12, 14, 16, 18. Next C equal to X such that X equal to 3n. N belongs to capital N. 4 less than or equal to N less than 10. 4 ல இருந்து 9 வரைக்கும். So N equal to 4 ல இருந்து 9 வரைக்கும். Next C equal to C ல என்னென்ன elements இருக்கணும்? 3n கொடுத்திருக்காங்க. So 3 into first one 4. And next 3 into 5. Next one 3 into 6. 3 into 7. 3 into 8. 3 into 9. எல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா 12, 15, 18, 21, 24, 27. Left hand side B intersection C கண்டுபிடிக்கிறோம். B க்கு C க்கு பொதுவா உள்ள பாயிண்ட்ஸ் 12, 18. A minus B intersection C. A minus B intersection C. இப்போ 12 18 விட்டு மீதி உள்ள elements 0, 6, 24, 30. Equation 1. Right hand side என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். A minus B 0, 24, 30. A minus C equal to 0, 6, 30. That is B ல இருக்க terms எல்லாம் விட்டுட்டு மீதி A elements எழுதிட்டோம். C ல இருக்க elements எல்லாம் விட்டுட்டு மீதி இருக்கிற A வரைக்கும் ரெண்டுக்கும் யூனியன் போட்டோம்னா 0, 6, 24, 30. This is equation 2. From 1 and 2 ரெண்டு ஈக்குவலா இருக்கா? ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருக்கனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா தான் இருக்கும். So A minus B intersection C equal to A minus B union A minus C is verified. Seventh sum, if A equal to A கொடுத்திருக்காங்க, next B and C கொடுத்திருக்காங்க, then show that A minus B union C equal to A minus B intersection A minus C. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். A minus B union C. B union C கண்டுபிடிக்கும் போது B டேர்ம்ஸையும் C டேர்ம்ஸையும் சேர்த்து தரோம். That is -1, 0, 2, 5, 6, 7. A minus B union C. A minus B union C எழுதணும்னா இதில் இருக்க சேம் டேர்ம்ஸ் எல்லாம் விட்டுட்டு மீதி இருக்கிற A எழுதணும். ஸோ 3 விட்டாச்சு, next 5 விட்டாச்சு. ஸோ -2, 1, 3. This is equation 1. Right hand side A minus B intersection A minus C. A minus B கண்டுபிடிக்கும் போது -2, 1, 3. A minus C கண்டுபிடிக்கும் போது -2, 0, 1, 3. எனக்கு இன்டர்செக்ஷன் போடும்போது என்ன டேர்ம்ஸ் இருக்கும்? காமனாக உள்ள டேர்ம்ஸ் -2, 1, 3. This is equation 2. 1 and 2 வந்து ரெண்டுலையும் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கா? ஸோ இதுவும் ஈக்குவல் தான். ஸோ A minus B union C equal to A minus B intersection A minus C. First one A இந்த செட் என்ன கொடுத்துருக்காங்க? Y equal to Y that Y equal to A plus 1 by 2, comma A belongs to W, comma A less than or equal to 5. A ல இருக்க நம்பர்ஸ் அப்போ என்னென்ன? இது less than or equal to 5. 0, 1, 2, 3, 4, 5. Next capital A equal to A பல 0, 0 plus 1 by 2. Next A பல 1, 1 plus 1 by 2.
நெக்ஸ்ட் 2 + 1/2 3 + 1/2 4 + 1/2 5 + 1/2 எல்லாத்தையும் ஆட் பண்ணதோனா 1/2 கமா இங்க 2/2 இருக்குமா ஸோ 2வும் 2வையும் கேன்சல் ஆயிரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 3/2 நெக்ஸ்ட் இங்க 4/2 இருக்கும் 4ம் 2வும் கேன்சல் ஆனால் நமக்கு 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் இது ஆட் பண்ணும்போது 5/2 நெக்ஸ்ட் இதுக்கு வந்து 6/2 இருக்கும் கேன்சல் பண்ணால் 3 ஸோ ஏழு என்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 1/2 1 3/2 2 5/2 3 நெக்ஸ்ட் பி டேர்ம்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க y such that y equal to 2n minus 1/2 comma n belongs to w and n less than 5. n equal to 0 1 2 3 4 இங்க n வந்து whole number so 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் n வந்து less than 5 5ன்றனால 0ல இருந்து 4 வரைக்கும் நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து b இந்த செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா. b இன்ட்டு n பல ஃபர்ஸ்ட் 0 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் n பல 1 n பல 2 3 4 equal to -1/2 1/2 3/2 5/2 7/2. c வந்து நமக்கு செட் கொடுத்துட்டாங்க. show that a minus b union c equal to a minus b intersection a minus c. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் b union c கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் a minus b union c equal to 3. this is equation 1. a minus b கண்டுபிடிக்கிறோம் and a minus c a minus b க்கும் a minus c க்கும் இன்டர்செக்ஷன் போட்டோன்னா நமக்கு 3 மட்டும்தான் இன்டர்செக்ஷனில் இருக்கும். this is equation 2. from 1 and 2 a minus b union c equal to a minus b intersection a minus c is verified. 9th sum verify a minus b intersection c equal to a minus b union a minus c using Venn diagram. Venn diagram யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ ஏபிசி 3 போட்டாச்சா பி இன்டர்செக்ஷன் சி நெக்ஸ்ட் ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சியா ஸோ பி இன்டர்செக்ஷன் சியில் இருக்க டேர்ம்ஸை விட்டுட்டு மீதி ஏவை மட்டும் ஷேட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. அடுத்து ஏ மைனஸ் பி பியை விட்டுட்டு மீதி இருக்க ஏ நெக்ஸ்ட் ஏ மைனஸ் சி சி சர்க்கிளை விட்டுட்டு மீதி இருக்கிற ஏ நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கும் பொதுவாக உள்ளதை ஷேட் பண்ணியிருக்கோம். 1 and 2லேருந்து நமக்கு என்ன கிடச்சிரும் a minus b intersection c equal to a minus b intersection a minus c is verified. 10th sum if u equal to 4 7 8 10 11 12 15 16 a equal to 7 8 11 12 and b equal to 4 8 12 15 then verify De Morgan's law for complementation. ஸோ சொல்யூஷன் என்ன ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ்னா டி மார்கன்ஸ் லா ஆஃப் காம்ப்ளிமெண்டேஷன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கண்டுபிடிக்கணும் ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுக்கடுத்து ஏ யூனியன் பிக்கு ஹோல் டேஷ் போட்டிருக்கோம். ஹோல் டேஷ்னா என்ன அப்படின்னா யூ மைனஸ் ஏ யூனியன் பி இது யூ இங்கே ஏ யூனியன் பி போட்டுட்டு யூவிலேருந்து ஏ யூனியன் பி டேர்ம்ஸ் எல்லாம் விட்டுட்டு மீதி டேர்ம்ஸ் எழுதணும். 4 இங்கே இருக்கு அங்கே இருக்கு ஸோ 4 எழுதக்கூடாது 7 எழுதக்கூடாது 8 எழுதக்கூடாது 11 12 15 விட்டு மீதி என்ன இருக்கும் 10 16 இதாச்சா. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் ஏ டேஷ் யூவை விட்டு மீதி இருக்கிற ஏல எல்லாம் இருக்கிற எழுதணும். ஏவை விட்டு மீதி இருக்கிற யூ எழுதணும். ஏ டேஷ் ஈக்குவல் டு யூ மைனஸ் கேபிட்டல் ஏ பி டேஷ் ஈக்குவல் டு யூ மைனஸ் கேபிட்டல் பி எழுதிட்டு நெக்ஸ்ட் ஏ டேஷ்க்கும் இன்டர்செக்ஷன் பி டேஷ் போடுறோம். ஏ டேஷ்க்கும் பி டேஷ்க்கும் பொதுவாக என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது 10 இருக்கா ரெண்டுலேயும் 16 இருக்கா ஸோ 16 எழுதியாச்சு. ஈக்குவேஷன் 1 and 2க்கு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கா ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் இஸ் வெரிஃபைடு. 11th sum verify a intersection b the whole dash equal to a dash union b dash using Venn diagram யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் யூனியன் யூஸ் பண்ணி a intersection b க்கு போட்டுக்கோம். ஏக்கும் பிக்கும் பொதுவாக உள்ளது. நெக்ஸ்ட் a intersection b the whole dash அப்போ a intersection b மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லா இடத்துக்கும் ஷேட் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் a dash ஏவை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஷேட் பண்ணோம்னா நமக்கு a dash கிடைச்சிடும். நெக்ஸ்ட் b dash பியை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்துக்கும் ஷேட் பண்ணணும். ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் யூனியனா ரெண்டையும் சேர்த்து எழுதணும்னு அர்த்தம். ஸோ சென்டரில் மட்டும் தானே ஷேட் பண்ணாமல் இருக்க ரெண்டுலையும்
ஸோ ரெண்டுலேயும் சென்டர் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஷேட் பண்ணுறோம். திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2 ஃப்ரம் 1 and 2. இந்த டயக்ராமும் இந்த வென் டயக்ராமும் நமக்கு சேமாக இருக்குது. அதனால நம்ம என்ன எழுதிக்கலாம், A intersection B the whole dash equal to A dash union B dash is verified.